திமுக போட்டியிடும் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அவர் அறிவித்திருக்கிறார். இதில் மண்டல வாரியாக மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள், புதுமுகங்களாக வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் நம்முடைய ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தர கேட்டோம். தொடர்ந்து தற்போது இந்த வேட்பாளர் அறிவிப்பை தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொகுதி மக்களோட எல்லா நிகழ்ச்சியிலும் என்னால் செய்ய முடிஞ்ச பொதுச் செயலாளருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நிச்சயம் சேப்பாக்க திருவள்ளிக்கேணி பகுதி மக்கள் மீண்டும் எனக்கு ஆதரவு தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அங்கதான் இருக்கேன். மீண்டும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை நாளை மறுநாள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறாங்க. தலைவருக்கான உத்தரவுன்னு சொல்லலை. கண்டிப்பா தொகுதி மக்களுக்கும் வர முடியுதோ வந்து தொகுதி மக்களை சந்தித்து இருப்பது திமுகவுக்கு சவாலா இருக்கு. தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் நிறைய புதியவர்களுக்கு எங்களுடைய தலைவரும் நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுத்திருக்கிறதா முதலமைச்சர் பேசியிருந்தாரு. அது எந்த விதத்தில் இந்த தேர்தலில் நமக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம இளைஞர்கள் ஏன் அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறோம்னா, புதிய இளைஞர்கள் வரணும், இளைஞருடைய நம்பிக்கை இந்த இயக்கம் தரணுங்கிறது நம்பிக்கை தான். அதுக்காக தான் கொடுக்குறாங்க. நிச்சயம் அந்த புதுசாக வாய்ப்பு கிடைச்சிருக்கிறவங்க மக்களை போய் சந்திச்சு அந்த வெற்றியை பெறுவாங்க நம்பிக்கை இருக்கு. சார், நீட்டை ரத்து செய்யப்பட முடியலையேன்னு சொல்லி உங்க மேல ஒரு விமர்சனம் தெரிவிக்கிறாங்க. போன பிரச்சாரத்துல மிகப்பெரிய பிரச்சாரமா அதை எடுத்துருந்தீங்க. 2024 தேர்தலில் சொன்ன ராகுல் காந்தி வந்து சொல்லிட்டு போனாரு, நீங்க காங்கிரஸ் பேருக்கு வந்துச்சுன்னா நிச்சயம் திமுகவுடைய வலியுறுத்தல்னால நாங்க ரத்து செய்வோம்னு. நாங்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் 2 முறை அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சிருக்கிறோம். இப்போவும் சொல்றோம், பாஜக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டு நுழைய முடியாத அந்த சூழல் இருக்க தவிர, என்னைக்கு பாஜக வந்து அப்புறப்படுத்துறாங்களோ, என்னைக்கு ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அந்த மீண்டும் நிச்சயம் நீட்டை எப்பயாவது ஒழிக்குங்கிறது தான் திமுகவோட இலக்கு. அமித்ஷாவே கட்டமைப்பு ரீதியா பாஜக பலவீனமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மீண்டும் திருச்சி திருவெரும்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். அறிவிக்கப்பட்டிருக்கீங்க சார். மீண்டும் உங்க தொகுதியிலேயே போட்டியிட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்கோம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது எப்படி பார்க்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல எங்களுடைய இயக்க தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதை மீது இருந்திருக்கிற ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் டைம் நிற்கும்போது ஏறத்தாழ 16,955 வாக்கு வித்தியாசம், 2வது முறை 49,697 வாக்குகள் வித்தியாசம். இந்த முறை அதையும் தாண்டி வெற்றி பெறும். காரணம், எங்களுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கின்ற சாதனை திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்திருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக அது வந்து தேர்தல் ரிசல்ட்லேயும் அது பிரதிபலிக்கும் என்கிற நம்பிக்கை. இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வழங்கியிருக்காரு. தொடர்ந்து ஒரு 77 ஆண்டுகள் கடந்து ஒரு இயக்கம் இருக்குது என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து எங்களை செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற் போல அந்த வேட்பாளர்கள் வருவது, அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள், வழிகாட்டுவதற்கான தலைவர்கள் இருக்கிறார்கள், அதோடு சேர்ந்து இளைஞர்கள் செயலாற்றுவதற்கும் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற விதமாகத்தான் இது இருக்கின்றது. திராவிட மாடல் 2.0 இன்னும் ஒரு 30 நாட்கள் ஒரு இடைவெளியில் அது தொடர் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடைய அந்த வெற்றி என்பது ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கின்ற வெற்றியாக இது அமையும். நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகள் வந்து எங்களுக்கு ஒரு தலைவர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள், அது சார்ந்து நாங்கள் செயலாற்றிய அந்த விதம், அரசாங்கம் செய்திருக்கின்ற சாதனை, ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து ஒரு 4 நாளாகவே பாருங்களேன், ஒன்றிய அரசே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் எங்களை பாராட்டுகின்ற விதம் இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கின்ற பல சாதனைகளை செய்திருக்கின்றோம். அதனால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். குறிப்பாக எங்களுடைய கூட்டணி பலம், தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற இந்த கூட்டணி பலம் இந்த முறை இன்னும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார்கள் என்பதை நிரூபிக்கிறது. திருச்சி வந்து மைய பகுதியா இருக்கு தமிழ்நாட்டுக்கு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாவட்டத்தில் பொதுவாக திருச்சி மாவட்டம் வந்து என்ன டிசைட் பண்ணுது? ஏன்னா ஆல்மோஸ்ட் மைய பகுதி நீங்க சொல்றதுனால நிறைய பேர் அங்கே வந்து
இருந்ததாக இருந்தாச்சு, நிறைய பேர் அங்கே வந்து வேலை பார்த்துட்டு போகிறதா இருந்தாச்சு, நிறைய பேர் அங்கே இருக்கின்ற தொழில் சார்ந்து வந்துட்டு போகிறதும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பேசப்படுகிறதோ அதுதான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்க்கணும். காரணம் உங்களுக்கே தெரியும், ஏன் திருச்சியில் ஒரு மாநாடு வந்தால் அது வந்து ஒரு திருப்புமுனை மாநாடுன்னு சொல்லும் பொழுது அந்த மாநாட்டுடைய வெற்றியிலேருந்து தொடர்ந்து நாம் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற அந்த 9 தொகுதியும் ஏற்கனவே நாங்கள் 9க்கு 9 நாங்கள் எப்படி வெற்றி பெற்றிருக்கின்றோமோ இந்த முறை 9க்கு 9 மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற 41 தொகுதிகளையும் நாங்கள் வெல்வோம். திருச்சி திருவெரும்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற திமுகவின் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக எந்தெந்த இடங்களில் யார் யாருக்கான எந்தெந்த தொகுதிகளில் யார் எந்தெந்த கட்சிகளுக்கு இடையிலான போட்டி என்கிற விவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.